பிக் பாஸ் சனி ஞாயிறு எபிசோட் ரொம்ப மாசம் கழிச்சு முதல் முறையா இந்த வாட்டி தான் உருப்படியா ஒரு 2 நாள் போச்சுன்னா அது இந்த 2 நாள் தான். விஜய் சேதுபதியும் கொஞ்சம் ஃபார்முக்கு வந்து இருக்கிற எல்லாரையும் வச்சு செஞ்சாப்புலன்னா உண்மையாகவே நல்லா கலாய்ச்சி விட்டாப்புல. குறிப்பா பார்வை கலாய்ச்சதும், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம நம்ம பாய் அவரை கலாய்ச்சதும், அதுக்கப்புறம் வந்து நம்ம டாக்டர் திவாகரை கலாய்ச்சதும், அரோரா கலாய்ச்சதும், இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் டாக்டர் திவாகர் நம்ம விஜய் சேதுபதியை கலாய்ச்ச விதம் இருக்கு இல்லையா, பாவம் ஆயிடுச்சு. உண்மையாவே அவ்வளோ பாவமா விஜய் சேதுபதி கேள்வி கேட்க அவர் வந்து அதை வந்து பதில் சொல்லாம வேற வழி இல்லாம நீ பதில் சொல்ற வரைக்கும் நான் சும்மா தான் உட்காந்துருப்பேன்னு சொல்லிட்டு நொந்து நூலா போற அளவுக்கு உட்காந்துருந்தாரு. அதற்கப்புறம் பார்த்தீங்கன்னா பார்வை இருக்கிற எல்லா விஷயத்தையும் வச்சு மொத்தமா 2 நாள் வச்சு கேள்வி கேட்டு முடிச்சு கிழிச்சிட்டாரு மொத்தமா. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அரோரா ஒரு விஷயம் ஒன்று புரிய மாட்டேங்குது. இதுல முன்னாடிலாம் வந்து இந்த ஹோஸ்ட் பண்றவங்க மேல ஒரு பயம் இருக்கும் எல்லாருக்குமே, இந்த பார்ட்டிசிபெண்ட்டுக்கு எல்லாம். ஆனா இந்த வாட்டி இந்த பார்ட்டிசிபெண்ட்ஸுக்கு யாருக்குமே எதை பத்தியும் பயமே இல்லை, ஹோஸ்ட்டை பத்தியும் பயம் இல்லை. சரி போய் இந்த வாரம் போனா அடுத்த வாரம் பார்த்துக்கலாம், சரி வெளியில போய்க்கலாம், இப்படியான ஒரு எண்ணத்திலே தான் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னு தோணுது எனக்கு. அது மட்டும் இல்லாமல் இன்னொரு விஷயம் என்னன்னா, இப்போ விக்ரம்ஸ் மட்டும்தான் கொஞ்சம் சென்சிபிலிட்டியா இருக்கிறாரு அவரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரம்யாவோட சைடில் பார்த்தீங்கன்னா அவங்க ஓரத்தில் இருக்கிற ரேஞ்சில் இருக்காங்க. நம்ம பிரஜனும் அவங்க மனைவி சாண்டாவும் ஒரு ட்ராக்ல இருக்காங்க, கனி ஒரு ட்ராக்ல இருக்காங்க. ஆனா இதுல வந்து கனி, இந்த பிரஜன் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் வந்து இந்த டீமுக்கு மரியாதை கொடுக்குற டீமா இருக்கு. ஆனா கொஞ்சம் கூட ஒழுக்கம் இல்லாத ஒரு டீம் எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த வந்திருக்கிற இந்த சீசன் வந்திருக்கிற ஆட்கள் தான். இதுல வந்து உச்சபட்ச ஒழுக்கம் இல்லாதவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பாருவும் நம்ம டாக்டர் கமருதீன் இவங்க எல்லாம் தான் சேர்த்து சொல்லணும். ஏன்னா அதுக்கப்புறம் வந்து நம்ம வினோத் வந்து நான் என்னதான் வந்து நான் வந்து டாக்டர் வந்து எதுவும் பண்ணல, நான் சும்மா சொல்ல அப்படின்னா சொன்னாலும் கூட நிஜத்துல அவர் வந்து என்ன பண்றாருன்னா சுத்தமா அவரை வந்து வெறுப்பேற்றுறதை தவிர வேற எந்த வேலையும் செய்யாம தான் இருக்காரு. அதை தான் பண்ணிக்கிட்டே இருக்காரு அது வரைக்கும். அதை பண்ணா ஒத்துக்க மாட்டேன்றாரு அதை. அதே போல பார்த்தீங்கன்னா கனி ஒரு சில இடத்துல வந்து ஒத்துக்கிறாங்க, இன்னும் சில அப்புறம் வீட்டில் வாந்தி இருக்கிறது, இப்படி ஒரு அக்லியான ஒரு டீமா இருக்கு இந்த டீம். எதை பத்தியும் யாரை பத்தியும் என்ன சொல்லுவாங்க எது சொல்லுவாங்க மற்றவங்க ஷோல பார்க்கலாமா இதையெல்லாம் எதை பத்தியும் கவலைப்படாம ஒரு டீம் இருக்குன்னா இந்த வாட்டி வந்த பிக் பாஸ் டீம் தான் அது. இந்த டீமை வச்சுக்கிட்டு குப்பை கொட்டுறதே வந்து ரொம்ப கஷ்டமான விஷயம். இதுல நம்ம டாக்டர் திவாகர் கிட்ட ஒரு கேள்வியை கேட்டாரு, ராஜா பெருசா ராணி பெருசா இல்ல மந்திரி பெருசான்னா மந்திரி தான் பெருசுன்றாரு. இந்த ஆளெல்லாம் வச்சுட்டு என்ன